வணக்கம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவரும் திருச்சி மக்களவை தொகுதியின் முன்னாள் உறுப்பினருமான திரு சு. திருநாவுக்கரசர் அவர்கள் தமிழ் சினிமாவில் 1990ஆம் ஆண்டு ராம்கி, சீதா, நிரோஷா, நாசர் உள்ளிட்டோர் நடிப்பில் வெளிவந்த மருதுபாண்டி என்னும் திரைப்படத்திற்கு கதை எழுதியது இவர்தான். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியான பாக்ஸ் ஆஃபீஸ் சக்சஸ் பெற்று மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது. மேலும் இந்த மருதுபாண்டி படம் கன்னட மொழியில் கொல்லூர் காலா எனவும் இந்தி மொழியில் ஆக் எனவும் ரீமேக் செய்து வெளியானது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக 1992ஆம் ஆண்டு வெளியான அக்னி பார்வை என்னும் திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்துள்ளார் திரு திருநாவுக்கரசர் அவர்கள். இந்த படத்தில் நிழல்கள் ரவி, சரண்யா பொன்வண்ணன் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர். பல தேசிய விருதுகளை வென்ற இயக்குனர் பி. மாதவன் இந்த படத்தை இயக்கியுள்ளார். போலீஸ் அதிகாரி கதாபாத்திரத்தில் நடித்த திருநாவுக்கரசர் தமிழ் சினிமாவில் நடித்த முதல் மற்றும் கடைசி படமும் இதுதான் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல இயக்குனர் பி. மாதவனும் தமிழ் சினிமாவில் இயக்கிய கடைசி படமும் இதுதான். மேற்கண்ட இந்த மருதுபாண்டி மற்றும் அக்னி பார்வை ஆகிய 2 படங்களுக்கும் இசை அமைத்தது இசைஞானி இளையராஜா தான் என்பது குறிப்பிடத்தக்கது. சோரம் போனவன் எவனாவது காக்கி சட்டையை போட்டுட்டு முன்னாடி கையை கட்டி நின்றுக்கலாம். நான் இந்த காக்கி சட்டையோட கௌரவத்தை காப்பாற்ற வந்தவன். மேலிடத்துல எனக்குள்ள செல்வாக்கு என்னன்னு உனக்கு தெரியுமா? தெரியும். நான் யாரோட ஆள் தெரியுமா? அச்சம் என்பது மரமேடான்னு சொன்ன வாத்தியாரோட ஆள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.